அப்புறம் சாம் சிஎஸ் அவர்களை பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக விக்ரம் வேதா பிரமாதமான மியூசிக். ஆக்சுவலாக அந்த ட்ரெய்லர் வந்தப்பவே அந்த படம் வந்து தேட்டருக்கு வர வைக்கணுங்கிற அந்த அந்த மியூசிக்கை மண்டைக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்னமும் விக்ரம் வேதாவுடைய அந்த ரீரெக்கார்டிங்கை வந்து நான் ஓட்டிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வந்து சாம் சிஎஸ் அவர்களை நான் சந்தித்தேன். அப்போ வந்து அவருடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி, சார் இன்செப்ஷன் படத்துக்கு நான் ஒரு மியூசிக் போட்டிருக்கேன் பார்க்குறீங்களா அப்படின்னு. என்னடா அது ஹேண்ட் சிம்மர் தான் பிரமாதமான மியூசிக் டைரக்டர், அவரை தாண்டுற மியூசிக்காக என்னடா போடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். நிஜமாகவே வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது, நிஜமாகவே ஹேண்ட் சிம்மர் அந்த இடத்துக்கு போட்ட மியூசிக்கோட சாம் சிஎஸ் எனக்கு காட்டின அந்த ரீரெக்கார்டிங் மியூசிக் வந்து என்னை வந்து அதிர வச்சிருச்சு. ஏன்னா இன்செப்ஷன் உங்களுக்கு தெரியும், படம் மொத்தமுமே கிளைமேக்ஸ் அப்படி இருக்கும் பரபரப்பாக. அதுக்கு வந்து சாம் சிஎஸ் பார்க்குறப்ப இன்னும் பெரிய உயரங்களை சாம் சிஎஸ் அடைஞ்சிருக்கணும். அவருடைய படங்கள் புஷ்பா 2லாம் அவர் தான் பிரமாதமான ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணியிருந்தார். ஸோ இந்த படம் சாங்ஸ் ப்ளஸ் எல்லாம் சேர்ந்து சாம் சிஎஸ்க்கு இன்னொரு பெரிய உயரத்தை தரும். நான் சாம் சிஎஸை மனமாற வாழ்த்துறேன்.